கொஞ்சம் பின்னுக்கு கோழி எப்படி இருக்கணும் உங்களுக்கு ஒரு மாதிரி கிடச்சிட்டு முட்டை பறக்குது பாருங்க 4 6 இந்த பறக்கு அப்போ இன்றைக்கு முட்டையல் இருந்தால் பார்ப்போம் சார்ல இன்றைக்கி முட்டை இருந்தால் முட்டையல் எப்படி இருக்குன்னு சொல்லி தரா முட்டையல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் போடுற பாரு இந்த பிறகு இதுதான் சில்லுத்தரா இது நீர்க்காகம் தான் நிற்கிறது நீர்க்காகம் கொக்கு அப்படி இதே விஷயங்கள் இருக்குன்னா இதுக்கு முதலையல்னுண்டா முதலையிலையும் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள் எப்படி லொக்கேஷன் ஒருக்கா பாருங்கள் நிறைய கேஸ் இன்றைக்கி நாங்கள் பிடிச்ச மீன் கேஸ் இந்த இதுக்கிட்ட கொஞ்சம் சில்லுத்தாரா நிற்கிது கேஸ் இந்த பறக்குது பாருங்கள் இந்த பறக்கு எவ்வளோ பறக்குதுன்னு பாருங்கள் இதோட கூட நின்று பறக்கும் கேஸ் ஏன்னா சீசன் கொஞ்சம் முடிஞ்சு வர்ற காரணத்தால் இந்த பறக்குது இது சில்லுத்தாரா இல்லை இது கொக்கு ஒரு இதான் கொக்கொண்டு இதுக்குள்ளே முட்டை இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்டா கொஞ்சம் கூடுதலாக நின்று பறக்குது பார்ப்போம் நீங்களும் கொஞ்சம் வேண்டிக் கொள்ளுங்க முட்டை பார்க்குற ஆசையில் இருந்தால் முட்டையில் இதுக்குள்ளே சரி இருந்துடணும்ட்டு பார்ப்போம் இதில் கொஞ்சம் இறங்கி போகலாம் கைஸ் அதில் நானே இறங்கி போயிட்டேன் உங்களுக்கு இறங்கி போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம் இந்த நண்பர் தேடுறார் பார்ப்பேன் கைஸ் ஆளுக்கு ஒரு பக்கத்தால் தேடினா தான் முட்டதிக்கா எங்கடா எத்தனை இந்த கைஸ் இந்த மாட்டிட்டு உங்களுக்கு முட்டை பாருங்கள் நண்பர் கண்டுபிடிச்சிருக்காரு முட்டை உங்களுக்கு அமைச்ச மாதிரியே இன்றைக்கு முட்டை பார்க்க கிடச்சிருக்கு லைவ் அவங்களுக்கு எப்படி காட்டுன்னு பாருங்கள் இப்படியோ வந்து முட்டையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கைஸ் எப்படி இருக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு காட்டு அப்படியே உள்ள போய் ஃபுல்லாக காட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ் இதான் சில்லுத்தாரா முட்டை இத்தனை முட்டை இருக்குன்னு 2 4 6 8 9 முட்டை இருக்கு கைஸ் என்னோட கூட்டை பார்த்தீங்க கூடு அப்படியே ஃபுல்லாக கட்டி பார்க்குறதுக்கு அசல் அப்படியே கோழி முட்டை மாதிரி இருக்கும் டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் அந்த வித்தியாசமாக இருக்கும் அந்த வெள்ளைக்கரு கொஞ்சம் அந்த ரப்பர் மாதிரி இருக்கும் மஞ்சக்கரு சரியாக கோழி முட்டையோட டேஸ்ட்டுக்கே இருக்கும் நல்லா இருக்கும் முட்டை நாங்கள் எடுக்கணும் போலாம் இறக்கி எடுக்கலை கைஸ் வேணாம் வேண்டாம் ஏன்னா அந்த இனம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது முந்திய மாதிரி அப்படி இல்லை முந்தியெல்லாம் ஒரு கூட்டுக்குள்ளேயே பார்த்தாலே சும்மா ஒரு கூட்டுக்குள்ளே எப்படியும் ஒரு 30-40 முட்டைகள் இருக்கும் அடுத்த இப்படி ஒரு ஏரியாவில் இப்படி ஒரு இடத்துல பார்த்தா சும்மா சாதாரணமாக எப்படியும் ஒரு 4-5 கூடு சரி இருக்கும் மினிமம் அப்போ முட்டையில் எடுக்கலை நாங்கள் ஏன்னா கொஞ்சம் பெருகி வரட்டும்னு சொல்லி அப்படியே விட்டுருக்கி பார்ப்போம் கைஸ் தேடி பார்ப்போம் இன்னும் கூடுதல் இருக்கான்னு பார்ப்போம் முட்டையில் பார்த்தீங்கன்னு அங்கால நம்மளோட நண்பர் சேர்றார் இதெல்லாம் முதலைகள் இருக்கிற ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேர்றார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முதலோட மலம் எச்சங்கிடக்கு மலங்கிடக்குன்னு சொல்கிறார் போயிட்டு காட்டணும் உங்களுக்கு முதல்ல வர்ற ஏரியா தான் இது எங்களோட தோணி நாங்கள் வந்த தோணி முட்டையை நல்லா வடிவாக காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு முட்டை உங்களுக்கு கையில் எடுத்து காட்டலையே சும்மா 2 முட்டையை எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு சுடுது கைஸ் முட்டை படுத்து கிடந்து போயிருக்கி மெதுவாக எடுத்து அதான் உங்களுக்கு காட்டிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு முட்டை போடுற ஒரு மாதிரி நம்ம வீடியோ அந்த நண்பர் தேடிட்டு வாரார் முட்டையை இதான் கைஸ் முட்டை படுத்துருக்கி அப்போ இதை வச்சிருவோம் எந்த டிஸ்டர்பும்லாம் பாவம்
ஓகே கேஸ், சரி கேஸ், வீடியோ லெந்தாக போகுது. நான் உங்களுக்கு அடுத்த கூடு கண்டா நான் உங்களுக்கு வேறு முட்டையில் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த வீடியோவோடய நாங்கள் ஜாயின் பண்ணி அப்படி போடுறோம். இந்த இருக்கு மீன். தொழிலுக்கு வந்த இடத்துலாம் முட்டை அப்படியோ கணநாளை சொல்லி எடுக்கலைன்னு சொல்லி எடுத்து போடுறோம். சப்போர்ட் ஒன்று பண்ணுங்க கேஸ். வீடியோ பார்க்குறாக்க லைக் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு பீச் சைட்டில் போடுவோம்னு நினைக்கிறேன். பீச் சைட்டில் ஆமை முட்டைகள், ஆமைகள், பெரிய கடல் ஆமைகள், அப்படி வீடியோக்கெல்லாம் இருக்கு எடுத்து போடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உங்களோட சப்போர்ட் ஒன்று வேணும். சப்போர்ட் இருந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், நான் மற்ற வேறு கூடு இருந்தால் உங்களுக்கு நான் அதோட எடுத்து போடுறேன் ஜாயின் பண்ணி. இந்த அடிக்கிறார் வர பார்த்துக்கொள்ளுங்க. வேறு கணநாள் பார்த்துருக்க மாட்டீங்க, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இதுக்குள்ளே தான் நின்று பறந்துச்சு. இதுக்குள்ளே பார்க்க போகிறார். முட்டை இருந்தால் அவங்களுக்கு நாங்கள் லைவாக காட்டுறோம். நேரத்தோடு இப்படி தான் முட்டை எடுக்க போய் பெரிய பாம்பு உண்டு. என்னது இந்த ஒரே ஒரு முட்டை இருக்காங்க ஒரு கூட்டுக்குள்ளே. நினைக்கிறேன் இப்போ தான் புதுசாக முட்டை விட்டுருக்கு போல். அதை காட்டுவார், நல்லா வடிவார். இதை ஆட்டாத மாதிரி வடிவாக காட்டுவார். அப்படியும் ஒரு சில்லுத்தார முட்டை விட்றதுன்னா 15-20 தான் பெஸ்ட்டு. இப்போ தான் விட்டு போய் இருக்கட்டும், அதை எடுக்க வேணாம். இன்றைக்கி முட்டை எடுக்கிற ஐடியாவில் வரல ஃப்ரெண்ட்ஸ். என்னண்டா முட்டை எடுக்கிற இனி பாவம் தானே. அதால் நண்பர் பார்த்து போட்டு அப்படிலாம் எடுக்கிறது இல்லை. இது கூடாது, பாவம். குஞ்சு பொறிச்சி இனப்பெருக்கம் உண்டாகட்டும்னு சொல்லி விட்டுருக்கு. இந்த சீசனுக்கு ஃபுல்லாக நாங்கள் முட்டை எடுக்கவே இல்லை. பார்த்துட்டு எல்லாத்தையும் விட்டாச்சு. அதில் எல்லாம் குஞ்சு பொறிச்சிட்டு போயிட்டு இப்போ இதுக்குள்ள ஒரு முட்டை தான் இருந்துருக்கு. அதை காட்டினார், பார்ப்போம் உங்களுக்கு. இதுக்குள்ளே ஒரு சில்லு தரா நிற்கிது கேஸ். இதுக்குள்ளே பறக்காமல் நிற்கிது. உங்களுக்கு அதை காட்டுறேன் லைவாக பாருங்கள். இதான் நிற்கிது, விளங்குதா கேஸ்? இதான் நிற்கிது பாருங்கள், இதான் நிற்கிது. இதான் சில்லு தரா. நிப்பாட்டண்டா. இந்தானிக்கு கேஸ் பாருங்கள், நல்லா பாருங்கள் கேஸ். இதான் சில்லு தரா. உங்களுக்கு விளங்காது, ஃபோனில் எடுக்கிற வீடியோ தானே. அந்தந்த ரைட், கொஞ்சம் பின்னுக்கடு பறந்துட்டு கேஸ். இதுக்குள்ள முட்டை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாவம், இதுக்குள்ள முட்டையில் இருந்தால் ஃபுல்லாக அந்த முட்கள் நிறைந்த அந்த பத்தை வழியே தான் நான் அவர் விடுவார் முட்டை. ஏண்டா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் தானே. அதால் அந்த எங்களோட தோணியை விடுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முள்ளுக்கு விட்டு பார்க்குறது. பாப்போம், முட்டை இருந்தால் அவங்களுக்கு காட்டுவோம். கண்டிப்பாக முட்டையில் இருக்கும். இரவையில் வந்தால் நல்ல கொக்கு அடிக்கலாங்க. நல்ல இந்த மரம் ஃபுல்லாக வெள்ளையாக தான் விளங்கும். இந்த மரம்லாம் ஃபுல்லாக வெள்ளை பூத்த மாதிரி இருக்கும். அவ்வளோ கொக்கு நிற்கும். இந்த ஒரு குருவி நிற்கிது. புறா இந்த புறா வந்து பச்சை கலரில் இருக்கு. இந்த புறா என்னென்று விளங்குல. இங்கே பாருங்க கைஸ், என்னென்னு சொல்லுங்க. அவன் இவ்வளவும் பூக்கள் என்ன பூண்டு தெரியாது. இங்கே பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள் கைஸ். அப்படியே ஃபுல்லாக அப்படியோ பூத்துருக்கு. இது ஒரு சீசனுக்கு அப்படியே குளம் ஃபுல்லாக பூக்கும் கைஸ். குளம் ஃபுல்லாக அப்படியே வெள்ளையாக வரும்.
அப்படியே வெள்ளையாக பூக்கும். எல்லாம் அப்படி உங்களுக்கு ஃபோனில் எடுக்கிறதால உங்களுக்கு விளங்குதில்லை. என்ன பூண்டு தெரிஞ்சாக்கள் சொல்லுங்கள் கைஸ். இது என்ன பூண்டு, இது பேர் என்ன சொல்லுங்கள். நண்பர் தேடிட்டு இருக்கிறார் முட்டையை. நான் உங்களுக்கு இதுக்குள்ள ஒரு 7-8 சில்லுத்தாரான்ட்டு பறந்துச்சு. இப்போ அதெல்லாம் இப்போ நிப்பாட்டினது பார்ப்பேன் கைஸ். சரி, இது என்ன பூண்டு தெரிஞ்சாக்கள் இதையும் சொல்லுங்கள் கைஸ். 2 பூ ஜோடி அரிக்கிறாங்க. இதே போல் உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் போடுவோம் கைஸ். உங்களுக்கு தேடி போகிறார் நண்பர். பார்ப்போம். இந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் சில்லுத்தாரா வந்து படுக்கிற இடங்கள். இதில் முட்டையில் இருக்கு நறுக்கி. டேய் இந்த அரிக்கிறா முட்டை கேஸ். முட்டை கிடச்சிட்டு கேஸ். நண்பர்ற சந்தோஷத்தை பாருங்கள். முட்டையை உடைக்க கூட்டை உழைக்கிறாத. இங்கே பாருங்க கேஸ். சரி, என்ன முட்டை கிடாது. 6 முட்டை கேஸ். அடுத்தது உங்களுக்கு இங்கே கூடு எப்படி கட்டிருக்கின்னு பாருங்க. கூடு ஃபுல்லாக அந்த பச்சை புல்லுகளை வளைச்சி இப்படியே கட்டின்னு விட்டுருக்கார். இங்கே பாருங்க கைஸ். பரவாயில்ல, இன்றைக்கி எப்படியோ உங்களுக்கு முட்டை காட்டுறதுக்கு கிடச்சிருக்கி. எடுக்க விரும்பலை நாங்கள். நல்ல ருசியாக இருக்கின்னு நான் எடுக்கலை. நீ ஓ கேஸ், உங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு சில்லுத்தாரா முட்டை காட்டுவோன்னு நினச்சது. என் நண்பர் வந்து அங்கே சத்தம் போடுறாரு. என்னென்னா குளத்து கோழின்னு ஒன்று இருக்கு. குளத்து கோழி, சில்லுத்தாராவும் குளத்து கோழியும். அப்போ இன்றைக்கு நாங்கள் இதுக்குள்ளேருந்து சில்லுத்தாராவோட குளத்து கோழியாக கூடுதலாக பறந்துச்சு. இப்போ நண்பர் கூப்பிட்றார். குளத்து கோழியோட அந்த குலக்கோழின்னு சொல்கிறேன் நாங்கள். அதில் முட்டை இருக்குன்னு சொல்லி. எத்தனை இருக்கு? ஒரே ஒரு முட்டை இருக்காங்க. நானும் பார்த்தேன் இல்லை இது மட்டும். பாப்பா நானும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். குலக்கோழி முட்டை எப்படி இருக்குது இந்த அருகி கேஸ் பாருங்க. வித்தியாசமாக இருக்கு. இதான் கேஸ் குலக்கோழி முட்டை. காக முட்டை, குயில் முட்டை ஆட்டாங்க. ஓண்டா இப்படி இருக்குது கேஸ். பாருங்க கேஸ், நீங்கள் எப்படி நினச்சிருப்பீங்க நான் சில்லுத்தாரா முட்டைன்னு கோழி முட்டையை வச்சு காட்டுறேன்னு. இங்கே பாருங்கள், இது எப்படி டிஃப்ரெண்ட்டான முட்டைண்டு. எல்லாம் உங்களுக்கு நாங்கள் லைவாக காட்டுறேன். நானே இன்றைக்கு தான் பார்க்குறேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கேஸ்? குலக்கோழி முட்டை கேஸ். இது இதை வச்சுட்டு போவோம். இதுலேயே இப்படியே வச்சுட்டு இது கூடு கைஸ். இந்த பாருங்க, அப்படியே கூட்டை வளைச்சி. இந்த பரவாயில்ல, இன்றைக்கி என்னமோ பார்க்க வந்து குலக்கோழி முட்டை நானும் பார்த்தாச்சு, நீங்களும் பார்த்துட்டீங்க. குலக்கோழி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. குலக்கோழி பார்ப்பேன், நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறேன்னு. அப்படி இருந்துச்சுண்டா அதோட ஃபோட்டோவை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்றேன். அப்படி இல்லாட்டி இதில் லைவாக எடுக்கலும் நின்றுச்சுண்டா அதோட வீடியோவும் எடுத்து போடுறேன் கைஸ். பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளவுதான். இனி வீடியோ இதோட முடிக்கணும். ஏன்னா நாங்கள் மீனும் கொடுக்க போகணும், மார்க்கெட்டுக்கு போகணும். டைம் இல்லை உங்களுக்கு. முட்டையெல்லாம் காட்டியாச்சு. இந்த போய்கொண்டிருக்கிறேன் கைஸ். விளங்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பள்ளமும் சில டைமில் பாம்புகள் இருக்கும். இங்கே வா சொல்லு. ஓகே கைஸ், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. சில்லுத்தாரா முட்டை, குலக்கோழி முட்டை ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னு பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போடுங்க, அனுப்புவோம் இப்படி இருந்துச்சுண்டு. ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் கைஸ். பாய்.